தளபதி விஜய் அரசியல்ல 2026ஆம் ஆண்டு களம் காண்கிறேன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு. தற்பொழுது சினிமாவில் முறமாக நடித்துக் கொண்டிருக்கும் விஜய் தளபதி 69 படத்துக்கு பிறகு முழுவதுமாக அரசியல களம் இறங்குவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட்டையும் உன்னிப்பாக கவனித்து வராரு விஜய். அந்த வகையில வெற்றி வாகை சூடிய சந்திரபாபு நாயுடு மற்றும் பவன் கல்யாணுக்கு தன்னோட வாழ்த்துக்களை ட்விட்டர்ல தெரிவிச்சிருக்காரு. திராவிட கட்சிகளை எதிர்த்து அரசியல் காண்பதே அவருக்கு விருப்பமாக இருக்கும் பொழுது இந்த ரிசல்ட் அவருக்கு உண்மையிலேயே அப்செட்டாக இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. சித் தன்னோட நண்பர்களோட கார்ல போயிட்டு இருக்கும் போது அவர் அவங்களோட உரையாடிட்டு இருக்காரு. இப்பொழுது விஜய் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல எதிர்கட்சி தலைவரா தான் அமர்வார், சிஎம் வரமாட்டார். அடுத்த எலெக்ஷன்ல சிஎம் வருவாருன்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. உங்களுக்கு அரசியல் ஆசை இல்லையான்னு நண்பர் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி பதவி எல்லாம் தேவையில்லை, நமக்கு வந்த கவர்னர் பதவி தான் சொல்லி சிரிச்சாராம் அஜித். அவரோட கார்ல பயணித்த நண்பர்கள் எல்லாருமே சிரிச்சாங்களாம். மேற்கண்ட தகவலை பிரபல பத்திரிகையாளர் தேவமணி தெரிவிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம்ங்கிற பெயர்ல அரசியல் கட்சியை விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. அரசியல்ல களம் இறங்கியதும் முதல் வேலையாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்கள்ல வெற்றி பெற்றவர்களை அழைத்து கௌரவிக்க போறாராம். அது மட்டும் இல்லாம சமீபத்துல உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழகத்துல இருக்கிற 214 தொகுதிகளிலையும் பிரதானம் வழங்க ஏற்பாடு செய்திருக்காரு. இப்படி படிப்படியா அரசியல்ல பலமான அஸ்திவாரத்தை அமைக்க வேலைகளை செய்துட்டு வராரு. ஆனா என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு கருத்தை மக்கள் முன்னாடி வைக்கும் பொழுது மட்டும்தான் இவர் அரசியலை எந்த அளவுக்கு புரிந்து வைத்துள்ளார் என்பது தெரிய வரும்னு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் தெரிவிச்சிருக்காரு.